பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லிடலாம். ஏன் எல்லா இடத்துலையும் ரிஸ்க் எடுக்கலாம். என்னதான் 7.5 சனியோடைய விளிம்பில் நிற்கிறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் ரிஸ்க் எடுத்து ஒரு மாதிரியான வருமானம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் லாபம் எடுக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக சமையல், சாப்பாடு, உணவு சார்ந்த அமைப்புகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். ஏன் உங்களுடைய ராசிநாதன் குருவுடன் சேர்ந்து 2ஆம் இடத்துல வலுத்து அமர்றாரு. நெருப்பு ஒரு மாதிரியான செவ்வாய் நெருப்பு கிரகம் குருவோட சேரும் பொழுது இங்கே குருமங்கள யோகா அமைப்புகளில் உங்களுக்கு நெருப்பு, சமையல், சாப்பாடு, நிலம் சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாகவே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2024 நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக நிலம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இங்கே லாபம் வரும். பணம் கைக்கு வந்து சேர்ற மாதிரியான ஒரு அமைப்பு. காதல், திருமணம் சார்ந்த அமைப்புகளில் இங்கே வந்து காதல் கை கொடுங்க, நினைச்சது பழிக்கும். வீட்டில் பெற்றவங்க பெரியவங்களுடைய அனுமதி கிடைச்சி இந்த காதல் அடுத்ததாக திருமணம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பயணம் சார்ந்த அமைப்புகளில் லாபம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசு சார்ந்த துறையிலிருந்து நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா? ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு டெண்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அரசாங்கத்திலேருந்து ஒரு பதில் வரணும்னு அந்த பதில் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய நல்ல சாதகமான ஒரு முடிவு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கோர்ட்டு கேஸ் மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறது 11ஆம் இடத்து சனியின் துணையோடு இந்த மாதத்தில் ஒரு நிவர்த்தி, ஒரு முடிவு, வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு வந்துடும். விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். லாபம் கைக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். செலவுனால சந்தோஷம் இருக்கும். இங்கே வந்து ஒரு சந்தோஷத்துக்காக செலவு பண்ணி அங்கே போகிறோம் இங்கே வரோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். மிக முக்கியமான இன்னொரு பலன், செவ்வாய் எப்பொழுதெல்லாம் மங்கள அமைப்பில் வராரோ சகோதர மேன்மை இருக்கும். சகோதர மேன்மைனா என்ன? அவசரத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு சகோதரர் வந்தார், இந்தாப்பா உனக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே மீண்டும் வெளியில் வந்துரு அப்படின்ற மாதிரியான நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான இடத்துல சகோதர அமைப்பிலேருந்து லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜூலை மாதம் 2024 மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட, கட்டிடம் சம்பந்தப்பட்ட டெவலப்பராக இருக்கீங்க, வீடு கட்டி விற்கிறேன், இல்லை வாங்கின வீடையே ரியல் எஸ்டேட் மாதிரி வச்சிருந்து விற்க போகிற இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு அம்சமாக மேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதிர்பார்த்த வேலையோ ஏதோ ஒரு நல்ல சாதகமான முடிவோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடைத்தே தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் இருக்கும். மாணவர்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்றத சரியான முறையில் இப்போ எடுக்கக்கூடிய முடிவு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு லாப அமைப்பையும் நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரியான ஒரு ஃபீல்டை இப்போ சூஸ் பண்ணி அதுக்கான கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புகளில் மாணவர்கள் இப்போ ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை 2024 மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.